ஹாய்! இந்த வீடியோவில் நான் எங்கள் வீட்டில் கிறிஸ்மஸ்க்காக ரொம்பவே சிம்பிளாக ஒரு குடில் ரெடி பண்ணியிருந்தேன். அது எப்படி ரெடி பண்ணேன்னு தான் பார்க்கலாம். ரொம்ப குட்டியாக தான் நான் எடுத்துக்கிட்ட டேபிளே ரொம்ப சின்ன டேபிள் தான். என்னோடய லேப்டாப் டேபிள் தான் எடுத்துக்கிட்டேன். அதில் ரொம்ப ஸ்பேஸ் இருக்காது. கொஞ்சமாக இருக்கிறத அதை எப்படி யூஸ் பண்ணலான்ட்டு தான் ஏதோ ஒரு மெத்தடில் ரெடி பண்ணேன். லாஸ்ட்டாக ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சிம்பிளாக நல்லா இருந்துச்சு. சுற்றி செடிகள் வச்சுட்டு நடுவில் மட்டும் அந்த ஸ்டாச்சூஸ்லாம் வைக்கிறது மாதிரி பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் அதுக்கு இந்த யூஸ் பண்ண அந்த பருப்பு உளுந்து, பச்சை பயிறு, கம்பு இது எல்லாமே நான் காலையிலே ஊற வச்சுட்டேன். கொஞ்சம் நேரம் ஒரு 8 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமாட்டு ஃபஸ்ட் லேயராட்டு கொஞ்சம் நிறையவே மண் போட்டுட்டு அதுக்கு மேலே இதை கொஞ்சம் தூவி விட்டுருந்தோம். அப்புறம் அதை சுற்றி கொஞ்சம் பார்டர் கொஞ்சம் அழகாக இருக்கிறதுக்காக நான் மணி பிளான்ட்டுக்காக அந்த கல்லெல்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். அதை போட்டு வச்சுட்டு அப்புறமா அதை சுற்றி கொஞ்சம் காம்பவுண்ட் வால் மாதிரி கட்டுறதுக்காக அந்த ஐஸ் குச்சியை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் ரெடி பண்ணியிருந்தேன். லாஸ்ட்டாக நடுவில் வெறும் இதில் மட்டும் அந்த ஸ்டாச்சூஸ் வைக்காமல் கொஞ்சமாக அந்த வைக்கோல் இருக்குல்ல அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் போட்டுட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஃபைனலாக லாஸ்ட்டாக எல்லாத்தையுமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு லைட்டிங்ஸும் போட்டுட்டேன். இது நான் போட்டது ஒரு கிறிஸ்மஸ்க்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி போட்டேன். ஆனால் கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு. கிறிஸ்மஸ் டைம்லேயோ நியூ இயர் டைமுக்குள்ளே அது ரொம்ப வளர்ந்து காஞ்சிருமோ அப்படின்னு நினச்சேன். பட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த கிளிப்பிங்ஸ் ஒரு 3 டேஸ்க்கு, அதாவது வெள்ளிக்கிழமை போட்டேன். இது மண்டே டைமில் இப்படி தான் இருந்துச்சு. உள்ளேருந்து எல்லாமே கொஞ்சம் வெளியில் வந்துருந்துச்சு. அப்புறமா அகைன் ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் இந்த எல்லாமே நல்லா வளர்ந்துருச்சு. ஆனால் அந்த இலைகள் மட்டும் கொஞ்சம் விரியாமல் இருந்துச்சு. நான் இதுக்கு தண்ணி ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி ஸ்ப்ரே தான் பண்ணிகிட்டு இருந்தேன். தண்ணி ஃபுல்லாக மொத்தமாக ஊற்றலை. ஏன்னா ரொம்ப தண்ணி இருந்தாலும் இந்த குளிர் டைமுக்கு கொஞ்சம் அழுகுனது மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி தான் பண்ணேன். ஒவ்வொரு நாளும் ரொம்பவே அழகாக அது வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் வெயில் அடிச்சிருந்துச்சுன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். வெயில் இல்லாததுனால தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் இதை வச்சுட்டு கிறிஸ்மஸ்க்கு ஊருக்கு போயிட்டோம். வெளியில் தான் வச்சுருந்தேன். பக்கத்து வீட்டு அக்கா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பார்த்தா அது நான் வரும்போதே ஐயோ கருகி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அவ்வளோ அழகாட்டு நல்ல பெருசாகிருச்சு செடி. பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. அப்புறம் இப்போ பார்க்குறது இது அம்மா வீட்டில் ரெடி பண்ணியிருந்த குடில். அவங்க பயிர் வெறும் கம்பு மட்டும் போட்டிருந்தாங்க. அது அழகாக புல் மாதிரி ஒரே ஷேப்பில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான். இதுதான் எங்கள் வீட்டில் ரெடி பண்ணியிருந்த ரொம்ப சிம்பிளான குடில். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.